company accounts calculationல investment elimination related and cost of control calculationல எப்படி goodwill calculate பண்ணுறோங்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனை என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த சேம் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். லாஸ்ட் சம்மில் நம்ம குட்வில் கேல்குலேட் பண்ணோம், இந்த சம்மில் கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ கேபிட்டல் ரிசர்வ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துல இது கேபிட்டல் ரிசர்வ்ங்கிற கேல்குலேஷன்ஸை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிங்கிற செப்பரேட்டாக ரெண்டு கம்பெனியோடது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹெச் லிமிடெட் அக்வயர்ட், அப்போ ஹெச் லிமிடெட் தான் எஸ் லிமிடெடை வாங்குது. ஸோ அதனாலே இங்கே ஹெச் லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி, எஸ் லிமிடெட் அப்படிங்கிறது சப்சிடரி கம்பெனி. எந்த டேட்டில் வாங்குறாங்க? அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுற டேட்டில் தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. அப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ண டேட்டும் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் ஒன்று. ஓகே, ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், உங்களை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே நான் கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்குள்ளே போயிருக்கேன். எப்படி இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சம்மில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய கேல்குலேஷனில் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் போகணும். 12,000 ஷேர் வாங்கினதா சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்துருந்தா எஸ் லிமிடெடில் எவ்வளோ ஷேர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஷேர் கேபிட்டல் 12,000, எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் கோட் பண்ணியிருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே இது கேபிட்டலை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12,000 இஸ் அ கேபிட்டல் ஆஃப் எஸ் லிமிடெட். ஒரு ஷேருடைய ப்ரைஸ் மணிங்கிறது 1 ரூபி. அப்போ 12,000 ஷேர் கேபிட்டல் அப்படின்னா 1 டிவைட் பண்ணால் இப்போ நமக்கு 12,000 ஷேர் கிடைக்கும். ஓகே, ஷேர் கேபிட்டலை அந்த ஷேரோட ப்ரைஸால் டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ டோட்டலாகவே 12,000 ஷேர்ஸ் இருக்கா? அப்போ ஹெச் லிமிட்டடும் இங்கே 12,000 ஷேர் வாங்கிட்டாங்களா? அப்போ ஃபுல்லாக எஸ் லிமிட்டடை ஃபுல்லாகவே ஹோல்டிங் கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ் லிமிட்டடில் உள்ள ஷேர் கேபிட்டல் எப்படி ஹெச் லிமிட்டடுக்கு சொந்தமோ அதே மாதிரி எஸ் லிமிட்டட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஃபிட், அவங்களோட ரிசர்வ் அத்தனையுமே ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் சொந்தம். ஏன்னா இங்கே எந்த ஒரு ஷேரையும் ஹோல்டிங் கம்பெனி விடலை, மொத்தத்தையுமே வாங்கிட்டாங்கன்னா இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் கேபிட்டல் எல்லாமே ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் சொந்தம். ஓகே, ஸோ 12,000 ஷேரு, அப்போ 12,000 ருபீஸ் கொடுத்துருந்தா போதும் 1 ரூபி ஒரு ஷேருக்கு அப்படின்னா. பட் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15,000. அப்போ இந்த கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டலாக 12,000 கிடச்சிருக்கு, ஒரு ரிசர்வாக 4,000 ருபீஸ் கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸாக 2,000 இருக்குது. ஷேர் கேபிட்டல் ஷேர் ஹோல்டருக்கு சொந்தம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ஷேர் ஹோல்டருக்கு தான் சொந்தம், அதிலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய ரிசர்வும் ஷேர் ஹோல்டருக்கு தான் சொந்தம். அப்போ மொத்த ஷேர் ஹோல்டரும் இப்போ ஹெச் லிமிட்டடுடைய ஷேர் ஹோல்டர் தான். ஏன்னா ஹெச் லிமிட்டட் தான் மொத்தத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போ 12,000 ஹெச் லிமிட்டடுக்கு சொந்தம் அப்படின்னா ஸோ அந்த 2,000 and 4,000மே ஹெச் லிமிட்டடுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் இந்த கம்பெனியை ஹெச் லிமிட்டட் வாங்குறதுனால ஷேர் கேபிட்டலில் 12,000 கிடைக்கிது, அவங்க ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ரிசர்வ் ஒரு 4,000, இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் ஒரு 2,000. ஸோ டோட்டலாக இந்த பிஸ்னஸுடைய வேல்யூ அப்படிங்கிறது 18,000 ருபீஸ் வருது. இப்போ இந்த இடத்துல தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் வித் இன்வெஸ்ட்மெண்ட், லெஸ் ஆட் அந்த மாதிரிலாம் கிடையாது. வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கம்பேர் த டோட்டல் வேல்யூ வித் த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 15,000 சம்மில் கோட் பண்ணியிருக்காங்க. 18,000 வேல்யூ இருக்கிற ஒரு பிஸ்னஸுக்கு நான் 15,000 ருபீஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னா 3,000 நான் கம்மியாக கொடுக்குறேன், லெஸ் தேன் த டோட்டல் வேல்யூ. அப்போ ஜாஸ்தியாக கொடுத்தா அது குட்வில், கம்மியாக கொடுத்தா கேபிட்டல் ரிசர்வ். இப்போ நான் கம்மியாக கொடுத்துருக்கேன், 3,000 ருபீஸ் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ். பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடு நாம் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ரிசர்வ்னு போட்டு லைபிலிட்டி சைடில் நாம் இதை ஷோ பண்ணணும். இது கேல்குலேஷன் முடித்ததுக்கு அப்புறமா தான் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். நவ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டோடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைடில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ த சேம் இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் எடுத்து எழுதணும். பட் லைபிலிட்டி சைடில் ஹெச் லிமிட்டடோடைய ஓனர்ஸ் லைபிலிட்டி எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே எதை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா ஹெச் லிமிட்டடோட ஓனர்ஸ் லைபிலிட்டி மட்டும்தான் எடுக்கணும்.
அப்போ ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல், ஹெச் லிமிட்டடோடைய ரிசர்வ், ஹெச் லிமிட்டடோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கரண்ட் லைபிலிட்டியை பொறுத்தவரையில் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். அப்போ எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதுகிறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்பர் 1 கொடுத்துருங்க. சன்ட்ரி கிரெடிட்டார் தான் அடுத்த நோட் இருக்குது. ஸோ நம்பர் 2 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சன்ட்ரி அசட்ஸ்க்கான கேல்குலேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்பர் 3. கேல்குலேஷன்ஸ் எங்கெல்லாம் நோட் போட்டு கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களோ அதனால் அந்தந்த இடத்துலலாம் இந்த கேல்குலேஷன்ஸ் நம்பரை எழுதணும். ஓகே, தென் இடையில ஒரு கேபிட்டல் ரிசர்வ் கேல்குலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அப்போ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ இது நம்பர் 2, கிரெடிட்டார் நம்பர் 3, அசட் நம்பர் 4. ஓகே ஓகே, தென் அசட் சைடில் அப்போ இந்த டோட்டலை நாம் முடிச்சிட்டோமா? இந்த டோட்டலுங்கிறது டோட்டல் லைபிலிட்டியா? இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அசட் சைடும் இந்த 71,000 வரணும். அசட் சைடு பார்த்தோம் அப்படின்னா சன்ட்ரி அசட்ஸ் ஒரே ஒரு அசட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 45,000 and 26,000. 45,000 and 26,000 ஆட் பண்ணோன்னா 71,000. ஸோ சன்ட்ரி அசட்ஸ் 71,000. டோட்டல் லைபிலிட்டியும் டோட்டல் அசட்டும் டேலி ஆயிருக்கா? ஸோ அப்படின்னா நம்மளுடைய கேல்குலேஷன் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்ம உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சம்மை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற மாதிரி இல்லை ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குற மாதிரி சும்மா பார்த்தீங்க அப்படின்னா சம் புரியாது. ஸோ இதே சம்மை வச்சுக்கிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் முடித்த பிறகு நீங்கள் ஒரு ரஃப் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு லைபிலிட்டி அண்ட் அசட்ஸ் வந்து டேலி ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் சம்மு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.